ஹாய், குட் மார்னிங். வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போல்லாம் மார்னிங் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே ஏஞ்சிடுறேன். ஒரு குட்டி குட்டி சேஞ்சஸ் பண்ணிகிட்ருக்கேன். காலைல ஏஞ்சோடனே ஒரு 1/2 அன் ஹவர் மொபைல் பார்க்க மாட்டேன். நைட்டு தூங்கும் போது ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடியே மொபைல் ஆஃப் பண்ணி வச்சுருவேன். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி சேஞ்சஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா இருக்குது. சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. எதுக்கு இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி பார்ப்போம் இது எவ்வளோ நாள்னு. என்னோடய ஃபுல் டேயில் என்னோடய மார்னிங்கும் ஈவினிங்கும் ரொம்ப 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 பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபுல்லாக செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மார்னிங் ஏஞ்சோடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு போய் இந்த ஸ்க்ரீனை திறந்து ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட பால்கனியில் நின்றுட்டுருப்பேன். ஏன்னா வந்து விட்டமின் டி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அந்த சன்லைட்காக கொஞ்சம் நேரம் மார்னிங் அங்கே ஸ்பெண்ட் பண்ணுவேன். எங்களோட வீட்டு கொய்யா மரத்தில் வந்து நிறைய கொய்யா பழம் மரம் ஃபுல்லாக இந்த காய் காய்ச்சிருக்கு. ஆனால் வந்து எங்களுக்கு அவ்வளோவா கிடைக்காது. அணில், மங்கி, அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டி பேர்ட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு போயிடும். நெக்ஸ்ட் என்னோடய மார்னிங்கில் இன்னொரு பீஸ்ஃபுல்லான விஷயம் வந்து இந்த ஃபிஷ் டேங்க் தான். ரீசெண்டாக செட் பண்ண ஒரு 1 மந்த் இருக்கும். ஆல்ரெடி வீட்டில் இருந்த ஃபிஷ் டேங்க் தான். இதை வந்து க்ளீன் பண்ணி மறுபடியும் செட் பண்ணும்போது எனக்கு ஸ்டார்டிங்கில் இது எதுக்கு இப்போ தேவையில்லாது அப்படி தான் யோசித்தேன். ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு இதில் நிறைய இன்ட்ரெஸ்ட். அவர் தான் வந்து கொஞ்சம் என்னை ஃபோர்ஸ் பண்ணி இதை செட் பண்ணார். ஆனால் இப்போ அவரை விட நான் தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். இது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. கொஞ்ச நேரம் ஃபிஷ் கூட விளையாடிட்டு இப்போ அதுக்கு ஃபுட் போடலாம். ஸ்டார்டிங்லலாம் வந்து நம்ம கிராஸ் ஆனாலே அது வந்து அந்த போட் பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கும். அந்த உள்ள இருக்க பிளான்ஸ் பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கும். ஒரு 1 வீக் கிட்ட அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்லா பழகுச்சு. என் ஹஸ்பண்ட் கிட்டேயும் தியான் கிட்டேயும் மட்டும் வரும். கை வச்சா என்னை பார்த்தாலே ஓடிடும். நான் எப்போ வந்து ரெகுலராக ஃபுட் போட ஆரம்பிச்சனோ அப்போல்லாம் நான் என்னை பார்த்த உடனே ஃபாஸ்ட்டாக வந்து என் கை கிட்ட வந்துடும். அதுலேருந்து இந்த ஃபுட் போடுற வேலையை நானே எடுத்துக்கிட்டேன். மார்னிங்கில் நான் போடுவேன், ஈவினிங்கில் வந்து என் ஹஸ்பண்ட் போடுவாங்க. ஃபிஷ்லாம் ஃபுட் சாப்பிட்ருச்சு. இப்போ வந்து மார்னிங் வந்து மெயின் டோர் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நேரம் விடுவேன். பிகாஸ் ஹாலில் வந்து எந்த விண்டோவும் இல்லை. ஸோ மெயின் டோர் ஓப்பன் பண்ண உடனே கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்ச நாளாக வந்து பால் காசி இதுக்கு மேலே படிகிற இந்த ஆடையை வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன். ஆல்ரெடி ஒரு வாட்டி இதில் கீ பண்ணியிருக்கேன். அதனால் இந்த டைமும் ட்ரை பண்ணலான்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 2 வீக்ஸாக வந்து சேவ் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் இது எவ்வளோ நாள் ஆகுது இந்த பாக்ஸ் ஃபில் ஆகுன்னு சொல்லிட்டு. மார்னிங் வந்து நான் காஃபி குடிக்க மாட்டேன். எனக்கு மார்னிங்கில் காஃபி குடிக்க சுத்தமாக பிடிக்காது. இந்த காஃபி வந்து என் ஹஸ்பண்ட்காக. அதுக்கு முன்னாடி இந்த கிளாஸை பற்றி நான் சொல்லியே ஆகணும். இந்த மாடல் கிளாஸ் வந்து வாங்கணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. இப்போ ரீசெண்டாக தான் வாங்கினேன். ஒரே ஜாலி தான் எனக்கு. அப்புறம் கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் சீன்ஸ். இன்றைக்கி வந்து பீனட் சட்னி ப்ளஸ் தோசை. பீனட் சட்னி வந்து ஆஸ் யூஷுவல் தான். பட் இந்த தோசையில் என்ன ஸ்பெஷல்னால் இந்த தோசையோட மாவை நானே என் கையால் அரைச்சேன். அதான் ஸ்பெஷல். எனக்கு வந்து மாவு அரைக்க தெரியாது. ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்ருக்கேன். அதில் வந்து இவ்வளோ பர்ஃபெக்டாக தோசை வரது வந்து எனக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனால் எனக்கு இட்லி வர மாட்டேங்குது. தோசை மட்டும்தான் வருது நான் அரைக்கிற மாவில். கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் நல்லா வந்து கற்றுட்டு இட்லி வர மாதிரி பண்ணுவோம். இன்றைக்கி வந்து சூப்பராக இந்த தோசையும் பீனட் சட்னியும் தான். இந்த காம்போ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது கண்டிப்பாக மேண்டேட்ரியாக வந்து இந்த சீரியலை போட்டுருவேன். அழகே எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அழகாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அதை பார்த்து முடிச்சாச்சு. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ வந்து லஞ்ச் செய்யறதுக்காக வந்திருக்கேன். லஞ்சும் வந்து கொஞ்சம் சிம்பிள் தான். காராமணி ப்ளஸ் பிரிஞ்சால் கத்திரிக்காய் போட்ட ஒரு காரக்குழம்பு. இங்கே பாருங்கள், நான் இங்கே குக் பண்ணிகிட்டே இருக்கும் போது ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கானா, பூஜை ரூமில் இருந்து எல்லா விபூதியும் எடுத்து பொரியெல்லாம் எடுத்து அதில் போட்டு அவன் குக்கிங் செட்டில் அந்த இடத்தையே நாசம் பண்ணி தண்ணியை ஊற்றி அது மேலே ஒரு மாதிரி செம்ம மிஸ் ஆக்கிட்டான். அப்புறம் பார்த்தா ஆளே காணும். கொஞ்ச நேரம் எங்கே நான் சுற்றி தேடினா இந்த கட்டல் கீழே போய் ஒளிஞ்சிக்கிறான். எப்போ பார்த்தாலும் இப்போ தான் வந்து கரெக்டாக அந்த கட்டல் சைஸ் வந்து அவனுக்கு செட் ஆகுது கீழே. இப்போலாம் இவன் சேட்டை வந்து ரொம்ப ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. சீக்கிரமாக ஸ்கூல் சேர்க்க வேண்டியது தான். இன்றைக்கி வந்து ஃப்ரைடே. ஸோ ஈவினிங் வந்து சாமி கும்பிடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியே போகிற ஒர்க் இருக்குது. அதனால குயிக்காக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி பெருக்கி கோலம் போட்டு அழகாக ஒரு மங்களகரமாக ஆக்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே போகிறேன். எதுக்கு வெளியே போகிறோன்னா, ஒரு விஷயம் நம்ம ரொம்ப நாள் ஆசைப்பட்டு கிடைச்சா அது ஒரு ஹாப்பினஸ். நேற்று கேட்டு இன்றைக்கி கிடைச்சா அது இன்னும் ரொம்ப ஹாப்பினஸ். அந்த மாதிரி நேற்று கேட்ட ஒரு விஷயம் எனக்கு இன்றைக்கி கிடைக்க போகுது. அதை வாங்குறதுக்கு தான் இன்றைக்கி ஈவினிங் வெளியே போகிறோம். சரி, அது என்னென்னு போக போக காட்டுறேன். இந்த பூவை வந்து நேற்றுக்கு வந்து நானே கட்டி வச்ச ஒரு பேக்கெட் ஃபுல்லாக வாங்கிட்டு வந்தேன். ஆனால் அது பாதி தான் நல்லா இருந்து, பாதி வந்து கொஞ்சம் நல்லா வாடி போச்சு. இடுப்பு வலிக்க உட்காந்து ஒரு பேக்கெட் ஃபுல்லாக கட்டினேன். ஆனால் சீக்கிரமாக வாடி போச்சு. ஸோ இருக்கிறத வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லா சாமிக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கோலம் போட தான் வந்தேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதாவது குட்டியாக சிம்பிளாக ஒரு கோலம் தான்.
இந்த கோலம் வந்து சாமி கும்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நான் பத்திரமா பார்த்துக்கிறதே பெரிய விஷயம் தியானை வச்சுட்டு. அதனால ரொம்பலாம் இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப யோசிச்செல்லாம் போட மாட்டேன். அந்த டைமில் என்ன தோணுதோ அப்படியே குட்டியாக ஏதாச்சும் போட்டுருவேன். இப்போலாம் பூஜை ரூமில் அந்த தசாங்கம் பவுடர் வந்து யூஸ் பண்ணுறேன். செம்ம ஸ்மெல்லாக இருக்குது. லைக் அந்த இடத்த க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த தண்ணியில் கொஞ்சம் போடுறேன், இல்லை தசாங்கம் பவுடரே கொஞ்சம் சாம்பிராணி மாதிரி ஏற்றி வைக்கிறேன். அதனால் சூப்பர் ஸ்மெல்லாக இருக்குது. அழகாக விளக்கெலாம் ஏற்றிட்டு கொஞ்சம் இந்த சாம்பிராணிலாம் போட்டு நல்லா பீஸ்ஃபுல்லாக டிவைனாக ஆக்கிட்டேன். பின்னாடி வந்து பேக்ரவுண்டில் சாமி பாட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இந்த விளக்கெல்லாம் ஏற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட வந்து சைலண்ட்டாக உட்காந்துருப்பேன். செம்ம இந்த ஸ்மெல்க்கும் அந்த ஒரு 10 மினிட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து காஃபி. இந்த காஃபிக்கு வந்து இந்த மக்கை செலக்ட் பண்ணுறது வந்து என்னோடய ஃபேவரட் பார்ட். அழகாக எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மக் செலக்ட் பண்ணி பிளாக் காஃபி தான். எனக்கு தெரிஞ்சு என்னோடய சர்க்கிளில் வந்து நிறைய பேர் இந்த பிளாக் காஃபியை விரும்புறதில்ல. ஈவன் என் ஹஸ்பண்டு கூட சுத்தமாக பிடிக்காது பிளாக் காஃபி வித்தவுட் சுகர் வித்தவுட் மில்க்கு. ஸ்டார்டிங்கில் எனக்குமே என்னடா இது வெறும் தண்ணி குடிக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இது நம்ம நல்லா குடிச்சு பழகிட்டோம்னா பயங்கரமாக அடிக்ட் ஆகிடும் இதுக்கு. இது வந்து அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். டேஸ்ட்டுமே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிச்சிடும். சூப்பராக இருக்கும். இது குடிக்கிறதுக்குனே ஒரு ஸ்பாட் வந்து ஈவினிங்கில் இந்த ஸ்டெப்ஸ் கிட்ட உட்காந்து நல்லா ஈவினிங் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பேன். ஆக்சுவலி இந்த மாதிரி ஸ்லோவாக பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதே வந்து ஒரு பிளெஸ்ஸிங் தான். இப்போலாம் எதுக்குமே டென்ஷன் ஆகிறதில்ல. இந்த மாதிரி தான் என்னோட டேஸ் போகுது. சூப்பராக இருக்கு. எங்க போற? குருவி வாங்க போறியா? நிஜமாவா? யாருக்கு? உனக்கா? சூப்பர். ஸோ நேற்று கேட்டு இன்றைக்கி கிடைச்ச விஷயம் வந்து இந்த லவ் பேர்ட்ஸ் தான். நேற்று சும்மா ரேண்டமாக என் ஹஸ்பண்ட்டை பேசிகிட்டு இருக்கும்போது நான் ஆல்ரெடி வளர்த்துருக்கேன் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது லவ் பேர்ட்ஸ். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம இங்கே வாங்கலாமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஓகே வாங்கலாம், எங்கே வைக்கிறது அப்படிலாம் சும்மா நேற்று பேசிட்டு இருந்தோம். நிஜமாக எனக்கு தெரியாது நாளைக்கு போய் வாங்கலான்னு சொல்லி மார்னிங் ஏஞ்சோடனே நான் ஃபஸ்ட்டு கேட்டேன் இன்றைக்கி போய் வாங்கலான்னு சொன்னேன், வாங்கலாமா அப்படின்னு கேட்டேன். எஸ் சொல்லிட்டாங்க. இன்றைக்கி காலிலேருந்து எனக்கு அதுவே ஒரே குஷி. அதை நினச்சி சந்தோஷப்பட்டு எல்லா வேலையும் ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிச்சு. அழகாக எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லவ் பேர்ட்ஸை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். இப்போ வரைக்கும் எனக்கு அவ்வளோ ஜாலியாக இருக்குது. வாங்கிட்டு வந்து ஒரு 5 days கிட்ட ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் அந்த எக்ஸைட்மெண்ட் தான் எனக்கு போகவே இல்லை. இந்த வீடியோ ஃபுல்லாகவே எங்களோட வாய்ஸை நீங்கள் கேட்டிருப்பீங்க பேக்ரவுண்டில். இதை வாங்கினதெல்லாம் ஹாப்பி தான். ஆனால் இதான் உனக்கு ஆனிவர்சரி கிஃப்ட்னு சொன்னாங்க பாருங்க. அப்படியே நான் ஷாக் ஆகிட்டேன். வாட் நோ, இதை எதிர்த்து போய் திரும்பி கொடுத்துட்டு வந்துடலாமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் சிச்சி சும்மா சொன்னேன் இது நல்லா இருக்கு இங்கே வச்சுக்கலாம், இது உனக்கு ஆனிவர்சரி கிஃப்ட் இல்லை அப்படி சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு நிம்மதியாச்சு. இந்த லவ் பேர்ட்ஸும் அப்படி தான் ஒரு 2 days கொஞ்சம் பயந்து சைலண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து செம்ம ஆக்டிவ் ஆகிடுச்சு. பயங்கர சேட்டை கத்திட்டே தான் இருக்குது. வீடு ஃபுல்லாக அதோட சவுண்ட் கேட்டுகிட்டே தான் இருக்குது. இந்த சவுண்ட்காக தான் இந்த லவ் பேர்ட்ஸே நான் வாங்கினேன். ஒரே ஜாலி தான். அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.